Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. ஒரு ஹங்க அசம்பிளி மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்டில் இது ரொம்ப ப்ரீமெச்சூர் இருந்தே நான் கேட்குறேன். இல்லை அகைன் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு செக்ஷனாக தான் இருந்திருக்கு. அகைன் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் அதை தாண்டி ஒரு ரவுண்டு போயிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து வரட்டும். டூ ஏர்லி டு கமெண்ட் அப்படிங்கிறது தான். அப்படி வந்தது அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கும். முதல்ல கவர்னரே வர மாட்டார்னு வைங்க, அவர் கேரளா இருந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லி போயிடுவாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். சசிகலா அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு ஊட்டியிலேருந்து அப்படியே கிளம்பினார் இல்லையா, அவர் இப்போ மகாராஷ்டிராவுக்கு பொறுப்பு கவர்னராக இருந்தார் நினைக்கிறேன் வித்யாசாகர் ராவ். அப்போ அப்படி போன மாதிரியும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மத்தியில் தாவேகா வேட்பாளர் முஸ்தபா முன்னிலை அப்படிங்கிற செய்தியும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ சுந்தர்சி அதுக்கு பின்னாடி போயிட்டாரு. சுந்தர்சி போயிருக்கிறாரு. சுந்தர்சி முன்னிலையில் இருந்தார். ஸோ பரவாயில்ல, இந்த ஒரு பெண்டில் மாதிரியான ஒரு ஆசோலேஷன் அப்படிங்கிறது. அதாவது நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தது, ஒரு 30 to 45 கான்ஸ்டிடுவன்சிஸில் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போகும். போன முறை இப்படி டி நகரில் ஆச்சோ அல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விருதுநகரில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போகும். ஒரு 45 கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆச்சும் மினிமம் ஒரு நெக் டு நெக் இருக்கும் இழுபறி அப்படின்னு எதிர்பார்த்தேன். இதை தாண்டி கவுண்ட் போகும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்ரி சிங்கிள் ரவுண்டு கவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி பிரேக்கிங்னு காலையில் 5 மணிக்கே லைவ் ஆரம்பிச்சவங்க நிலைமெல்லாம் தான். இப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நினைச்சா தான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. பட் இன்றைக்கி ஹோல் டே அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் பெண்டை நிமித்த போதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திஸ் இஸ் டெல்லிங் சம்திங். இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ்க்கு, எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ்க்கு, இங்கே நாங்கள் தான் ஸ்டால் வாட்சாக நிற்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கான ஏதோ ஒரு செய்தியை இது சொல்லுகிறது. உங்களுக்கு பிரதமர் மோடிக்கான அந்த 3 சுற்று பின்னடைவு என்பதும் ஏதோ ஒரு செய்தியை வாக்காளர்கள் சொல்ல விரும்பினார்கள்ங்கிறது தான். அவங்க என்ன இன்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு அதை மாற்றுறாங்களாங்கிறது அது ஓவர் டு தி இண்டிவிஜுவல்ஸோட அந்த தனிப்பட்ட தலைவர்களுடைய விஷயங்களை ப்ரெராகேட்டிவாக நம்ம விடுறோம். ஆனால் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், டிவிக்கு ஏறிக்கிட்டு இருக்கிறது அந்த ஸ்பீடுக்கு டிஎம்கே அது ஏறலை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, அதே மாதிரி வந்து சில முக்கியமான தொகுதிகள், இன்னும் பல முக்கியமான தொகுதிகளினுடைய இது வந்து வர தொடங்கி இருக்குது. ஒரத்தநாட்டில் வந்து தாவேகா முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சேலம் மேற்கு தொகுதி, இது தேர்தலுக்கு முன்பே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்பு நம்ம எல்லாருமே வந்து தாவேகாவிற்கான தொகுதிகளை பெரம்பூரையும் திருச்சி கிழக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணப்போ சேலம் மேற்கில் வந்து தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சேலத்திலிருந்து வந்த தகவல்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு. சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களுடைய மாற்றம் வேணுங்கிற ஒரு நிலை தெரியுது. பட் வந்து இது இன்னும் ஃபுல் ரவுண்ட்ஸ் வந்தால் தான் நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து வேகம் வந்து 55-47 என்ற நிலையில் இருக்கும் பொழுது நல்லா யோசிக்க தோணுது, ரொம்ப யோசிக்க தோணுது. என்ன நடக்க போகுது தமிழ்நாடு? ஒரு காங்கிரீட்டான ஒரு ஆட்சி அமையுமா, அல்லது ஆள்புடி அரசியலிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு தெளிவான ஒரு அரசியல் இல்லைன்னு சொன்னால் ஆட்சியை நடத்தி செல்வது குதிரை பேரத்துக்கு ஒப்பாகிடும். அப்போது அது பிரச்சனையை உண்டாக்கும். எப்படிலாம் ஒரு சுதந்திரமாக ஒரு ஆட்சியை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை நோக்கி செல்கிறதா தமிழ்நாடு? இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிபிஎம்னுடைய தலைவருடைய சமீபத்திய அறிக்கை, வைகோவினுடைய அறிக்கை, எழுச்சி திருமாவனுடைய அறிக்கை எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை காட்டியது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு தயாராகிடுமா தமிழ்நாடு என்ற சூழ்நிலை இது காட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் இறுதிக்கட்ட கருத்தை வந்து பதிவு பண்ணிடுங்க. இல்லை, இது வந்து ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட இந்த 2 கட்சிகள் ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக அவங்க பண்ணிட்டு இருந்த பாலிடிக்ஸில் இருந்து ஏதோ ஒரு இடத்துல அப்கிரேட் ஆகிறத தவற விட்டு இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையிடம் போவதில் அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா கருதலையோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதற்கான ஒரு வேக்கப் கால்ங்கிறத தாண்டி ஒரு எமர்ஜென்சி அலர்ட் இது அதுக்கும் அடுத்த நிலைக்கு போயிருக்கிறது. இந்த நேரத்தில் அவங்க அதை யோசிக்க முடியுமா, இந்த நேரத்தில் யோசித்தாலும் அது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஈவினிங் வரைக்கும் நமக்கான விஷயங்கள் இருக்கும். வேலை இருக்குது, கண்டிப்பாக வேலை இருக்குது. அதை மேபி 2026 எலெக்ஷன் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் என்ன சஸ்பென்ஸை நமக்கு கேரி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நாள் முழுக்க லோட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மணியன் சார். இப்போ போகிற ட்ரெண்டு உள்ளபடியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகுமான்னு தோணுது. இவங்க போகிற வேகம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. திமுகவோட வேகம் வந்து கம்மியாக இருக்குது. அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு உள்ளபடியே இது வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுக்க வந்தது பார்த்தீங்களா, அண்ணன் தான் சிஎம் அப்படின்னு சொல்கிறத ட்ரெண்ட் செட்டாக உள்ளபடியே அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து குதூகலிக்கும் மனநிலை தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து இறுதி முடிவு இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எது நடந்தாலும் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கும்.
சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு மாறுச்சுன்னா இப்போ ஐயா சொன்னது போல் ஒரு தொங்கு சட்டசபை வருமா அப்படின்ற ஒரு நோக்கி நகர்ந்தாலும் பட் அப்படி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்ததில்லை. பட் அப்படி நகராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து களத்தில் பார்த்ததை நம்ம வந்து இங்கே எதிரொலிக்க முடியும். ஸோ களம் வந்து இப்படி தான் இருந்தது. 2 திராவிட கட்சிகளுக்கும் சாதகமாக தாவேகா நிச்சயமாக ஒரு டப் கொடுக்குற ஒரு ஃபைட்டை நம்ம வந்து பார்த்தோம். நட்சத்திர வேட்பாளர்களே வந்து தபால் வாக்குகள் வந்து பின்னடைவு சந்திக்கிறதுன்றது புதுசாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தபால் ஓட்டுகள் வந்து எங்கேயோ இருக்கும், ரீச் பண்ணவே முடியாத இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் செட்டு உள்ளபடியே நமக்கு வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் ஃபீவர் வந்து குறையவே இல்லை. 23க்கு அப்புறம் அதிகமாக விவாதம் பண்ணது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகமாக விவாதங்கள் நடந்தது. ஓய்வே இல்லாமல் ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரேக்கிங் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரேக்கிங் இன்னும் ஹார்ட் பீட்டை வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் நம்ம சொல்கிற மாதிரி இன்னும் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சாதான் நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு டேட்டா கிடைக்கும். பட் ஆனால் தாவேக்காக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். குறை மதிப்பீடு பண்ணதை நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலான்னு தான் தோணுது. அதே மாதிரி வந்து ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கார். இந்த அமர்வோடு வந்து திரு புன்னைவலன் மணியன் வீராசாமி விடைபெறாங்க. நன்றி. நிஜாம் சார், நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸ்டில் வந்து இது ஒரு ஏர்லியர் ட்ரெண்ட் அப்படின்னாலுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து எப்படியா நகர வாய்ப்பு உங்களுடைய அரசியல் அனுபவத்தில்? திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் ஒரு எண்ணிக்கையில் தான் பின்னாடி 53, 54 என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் நிதானப்படுத்தி கொள்ள வேண்டும். தெளிவாக அவர் மக்களை வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று முன்தினம் நாகையில் நடந்த நிகழ்வுகள், வேளாங்கண்ணியில் நடந்த நிகழ்வுகள் மக்களை யோசிக்க வைத்திருக்கிறது. ஆகவே கட்டுப்பாட்டுக்கு உரிய தொண்டர்களை கொண்டு தமிழ்நாட்டை வழிநடத்தி வரையானால் அது சிறப்பாக அமையும் என்று சொன்னால், தொடர்ந்து அவருக்கு வெற்றி நிற்கிறதோ இல்லையோ ஒரு கருத்து அந்த லீடிங்கில் தொட்டிவிட்டார். அப்போ எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது என்ற பொருள்பட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி தொண்டர்களை நிதானப்படுத்தி ஏஜென்சி போல் கட்சியை நடத்தாமல் நேரடியாக கட்சியை நடத்தக்கூடிய, ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு பண்பை அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, ஒரு ஹங் அசம்பிளி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா வந்து அது ஒரு குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகரும். இது வரைக்கும் தமிழ்நாடு அப்படியான நடந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அதை பார்த்தது கிடையாது. நமக்கு தலைவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு வந்து அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு தலைவரினுடைய மரணத்திற்கு பிறகு அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு. எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு, அதே மாதிரி வந்து ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த விஷயங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ ஒரு ஹங் அசம்பிளி மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நிலையான கட்சி ஆளுவதுதான் மிக சிறப்பாக இருக்கும். அந்த நிலையில ஒரு சாதாரண ஒரு பொதுத்தேர்தல், எந்த தலைவருடைய இழப்பும் இல்லாமல் சாதாரண நடத்தக்கூடிய ஒரு பொதுத்தேர்தல் நடந்தால் அது மீண்டும் ஒரு தேர்தலை வழிவகுக்கும். 2 ஆண்டுகள்லேயோ 1 ஆண்டுகள்லேயோ ஆட்சி கவிழ்த்தப்படலாம். மீண்டும் மக்கள் கையில் இந்த தேர்தல் என்ற ஒரு நிலை சுமத்தப்படும். அந்த சூழ்நிலை வந்துவிடும் என்ற அச்சம் நிலவுக்கு ஆரம்பித்து விட்டது. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.